எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன். என்னை இது வரைக்கும் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. தொலைக்காட்சியில் நிறைய மிமிக்ரிலாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. விஜய் டிவியில் கலக்க போகுது யாரில் ஒரு வின்னராக வந்தேன். அப்போ மிமிக்ரி பண்ணும்போது சினிமா தான் என்னுடைய மிகப்பெரிய மூச்சே. அப்படி சினிமாவை மூச்சாக கொண்ட நான் எடுத்தோன்னே நான் பண்ண ஒரு வாய்ஸ் பாரதிராஜா அவர்களும் பாக்யராஜ் சார் அவர்களும் அவங்களுடைய குரல்லாம் பண்ணி தான் மக்கள் மனசில் ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறேன். அப்படி அவங்க எல்லாரும் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கலக்கப்போகுது யாருக்கப்புறம் என்னுடைய டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் ஆதித்யா டிவியில் நிறைய லைவ் ஷோ பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினேன். சன் டிவிலையும் நிறைய நிகழ்ச்சிகள், சவாலே சமாளி, சூப்பர் சேலஞ்சு, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நான் தொகுத்து வழங்கினேன். சன் குடும்ப விருதுகளும் தொகுத்து வழங்கினேன். இந்த மாதிரி என்னுடைய பயணம் போயிட்டுருக்க போது தான் எனக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி அமைஞ்சுது. அதுதான் கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த கொஞ்சம் நடிங்க பாஸுங்கிறது மக்கள் மனசில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிது. அது ஒரு சின்ன ஃபில்லர் தான், ஒரு ஜாலியாக இருக்கும். சினிமா டயலாக்கை ரிப்பீட் பண்ணி பார்க்குறது. அப்போ நான் சொன்னேன், எதுக்காக அந்த நிகழ்ச்சி பண்ணேன்னா, நான் சினிமாவில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல்ல அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்தது தரணி சார்கிட்ட. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது 3 அப்படின்னு ஒரு படத்தில், ஃபீல்டில் கம்ப்ளீட் ஒர்க்கு. அப்போ 3ங்கிற அந்த படத்தில் தனுஷ் சாரோட ஒர்க் பண்ணுற ஒரு அனுபவம். அப்படி என்னுடைய அனுபவம் நிறையா இருக்கும். அதில் நிறையா கிடச்சிது, அந்த அனுபவம் கிடச்சிது. அதை தொடர்ந்து சினிமாவை பற்றி பேசுகிறது, சினிமா கதைகள் பற்றி விவாதம் பண்ணுறது, திரைக்கதை பற்றி பேசுகிறது, டைரக்ஷன் பற்றி சொல்கிறது, சில ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். அப்படி பேசிட்டே இருக்கும்போது நண்பர்கள் நிறையா சொன்னாங்க, சினிமாவை பற்றி தனியாக பேசுகிறதுக்கே ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாமே அப்படின்னு. ஏற்கனவே என்னுடைய சேனல் பாஸ் டாக்ஸ் அப்படிங்கிற சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஃபுல்லாக பொலிட்டிக்கல் அண்ட் கரண்ட் இஷ்யூஸ் பற்றி பேசுகிறதுன்னு ஆகிடுச்சு. சினிமாவை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது அது தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அந்த ஒரு சேனல் தான் ஆதவன்ஸ் சினிமா தியேட்டர். இதுக்கு ஏன் அந்த பேர் வச்சேன் அப்படின்னா, வாழ்க்கையில் நான் ஒரு பர்டிகுலர் டைமில் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாலே சினிமா தியேட்டருக்கு போகிறது தான். அங்கே போய் தான் படம் பார்க்குறது, அந்த நான் இன்டர்வலில் வாங்கி பாப்கார்ன் வாங்குறது, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, முறுக்கு வாங்கி சாப்பிட்றது, முட்டை போண்டா சாப்பிட்றதுன்னு ஒரு காலத்தில் அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த காலம். அப்போ இதை தவிர வேறு என்டர்டெயின்மெண்ட் பெருசாக எதுவும் இல்லை. அந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடுவாங்க ஊர்லலாம், அதை விட்டால் கோயில் திருவிழா நடக்கும். இதை தவிர பெரிய என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. கல்யாணம் காட்சின்னு ஏதாவது வந்தால் தான் உண்டு. அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு சினிமா தான் மிகப்பெரிய பக்கத்துணையாக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட சினிமாவை ரசிக்க ஆரம்பித்தேன். திரு பாரதிராஜா அவருடைய படத்தை பார்த்து தான் சினிமாவுக்குள்ளே வரணுன்னே ஆசைப்பட்டேன். அப்போ எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு ஒரு ரேடியோவில் ஆர்ஜேவாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆர்ஜேவாக வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியும் வந்தேன். அப்புறம் ஆதித்யா டிவி, விஜய் டிவி, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய சினிமா பார்த்து சினிமா டைரக்டர்ஸ் பார்க்கணுன்னு சொல்லி தரணி சார்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் நிறையா கலந்துக்கிட்டேன். அப்புறம் 3ங்கிற படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக தனுஷ் சாரோட ஒரு பயணிக்கிற ஒரு வாய்ப்பு. ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். ஸோ இப்படி என்னுடைய அனுபவம், சினிமாவை பற்றின அனுபவங்கள், அதுக்கப்புறம் சினிமா நான் பார்த்த விதம் என்ன, மை பாயிண்ட் ஆஃப் சினிமா, என்னுடைய பர்செப்ஷன் என்ன, ஒரு படத்தை பார்க்கும்போது நான் எப்படி எடுத்துக்கிறேன், என்ன மாதிரி கதைகள் அது சொல்லப்பட்டிருக்கு, எப்படி திரைக்கதை இருக்குது, எப்படி நான் திரு பாக்யராஜ் சார்கிட்ட பேசும்போது அவர் என்னென்னலாம் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை. அதே சமயத்தில் சில பெரிய லெஜெண்ட்ஸ் லைக் பாரதிராஜ் சாருக்கு ஒரு மாபெரும் விழா நடந்தது. 44 years ஆஃப் பாரதிராஜான்னு சொல்லிட்டு ஒரு விழா நடந்தது. அந்த விழாவை நடத்தும் போது அந்த விழாவுக்கு ஏகப்பட்ட இயக்குனர் இருந்தாங்க. அவங்களாம் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ அந்த இயக்குனர்கள் பேசினதாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு பாரதிராஜா அவர்கிட்ட நான் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அந்த இன்டர்வியூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதெல்லாமே இந்த ஆதவன்ஸ் சினிமா தியேட்டர் அப்படிங்கிற அந்த சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுடைய லைஃபு. ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு சினிமாவை பற்றின என்டர்டெயின்மெண்ட்டையும் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸு அதில் வரப்போகுது.